ஹலோ மக்களே, இன்னைக்கு மீண்டும் செம்மையான ஒரு வேலைவாய்ப்பு தாங்க உடனே வந்திருக்கேன். அதுவுமே ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட், தஞ்சாவூர் மாவட்டம் இருக்கு இல்லையா, அவங்க இப்போதைக்கு நோட்டீஸ் வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசு தாங்க வெளியிட்டிருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லி போட்டு கம்ப்ளீட்டாக வெளியிட்டிருக்காங்க. இது நிறைய ரோலுக்குங்க, ஒரு ரோல் இல்லை, கம்ப்ளீட்டாக நிறைய ரோல்ஸ்க்கு தான் ரெக்ரூட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்குது. சரிங்களா? கம்ப்ளீட்டாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு நம்ம ஒரு காரணமாக இருப்போம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன ரோல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் லேப் டெக்னீஷியன் கிரேட் 3 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லேப் டெக்னீஷியனாக கிரேட் 3 ரோலுக்கு நீங்கள் வேலை பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கடைசி நாள் அப்ளை பண்ணுறதுக்கு 23, அதாவது வர 20ஆம் தேதிக்குள்ளே தான் அப்ளை பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வியூ அப்படின்னு இருக்குல்ல, இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது மாதிரி ஓப்பன் ஆகுது. இதில் அவங்க டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க. லேப் டெக்னீஷியன் கிரேட் 3 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கான்ட்ராக்ட் பேசிஸ் தாங்க இந்த ஜாபு. இது 3 பேரை வேலைக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன படிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நீங்கள் ஹையர் செகண்டரி படிச்சிருந்தா போதும். டிப்ளமோ இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி டிஎம்எல்டி இருக்கு இல்லையா, அதை நீங்கள் படிச்சிருந்தா போதும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. மாத ஊதியம் உங்களுக்கு 13,000 ரூபா நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதோட லிங்க்கை நான் கொடுத்துட்றேன், கீழே போய் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒரு விண்ணப்ப படிவம் இருக்குங்க. இந்த விண்ணப்ப படிவத்தில் உங்களுடைய பேர், தந்தையின் பேர், கைபேசி எண், பிறந்த தேதி, முன்னுரிமை சான்று, கல்வி தகுதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பிளாக்கு, முகவரி எல்லாமே கொடுத்து விண்ணப்பதாரின் கையொப்பமும் சைன் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஃபில் பண்ணி அவங்க ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸ்க்கு நீங்களாக போய் தாங்க விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, இது நீங்கள் போய் விண்ணப்பம் அனுப்பிச்சிருங்க. ஆன்லைனில் இது செய்யக்கூடிய வேலை இல்லைங்க, ஆஃப்லைனில் தான் செய்யக்கூடிய ஒரு வேலை. சரிங்களா? அதனால் விண்ணப்பத்தை நீங்கள் தான் அனுப்பணும், இல்லை இன் பர்சன் நேரடியாக போய் கூட கொடுத்துட்டு வாங்க. சரிங்களா? இன்னொரு வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஸ்பெஷல் எஜுகேட்டர் பிஹேவியல் தெரப்பி அண்ட் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட். இந்த தெரப்பி எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ ஸ்பெஷல் எஜுகேட்டர், பிஹேவியல் தெரப்பி அண்ட் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே வேலைக்கு ஆட்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதுக்குமே கடைசி தேதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மார்ச் மாதம் 20ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ சேலரி அப்படின்னா, இந்த ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு 23,000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ வயது அப்படின்னா உங்களுக்கு 40 வயசுக்குள்ளே தான் இருக்கணும், நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியல் தெரப்பி அப்படின்ற ஒரு ரோலுக்குமே ஒருத்தவங்களே எடுக்கிறாங்க. ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே ஒருத்தவங்கள தாங்க எடுக்கிறாங்க. சரிப்பா, இந்த ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியல் தெரப்பிக்கு நான் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, நீங்கள் பேச்சுலர் டிகிரியோ இல்லை மாஸ்டர் டிகிரியோ ஸ்பெஷல் எஜுகேஷனில் நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்குள்ளேயும் பேச்சுலர் டிகிரியோ மாஸ்டர் டிகிரியோ ஒரு ஆக்குபேஷனல் தெரப்பியில் நீங்கள் பண்ணணும் அப்படின்றது தான் எதிர்பார்க்கப்படுகிறது. சரிங்களா? ஸோ இதுக்குமே அவங்க கீழே ஒரு விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க. இந்த விண்ணப்ப படிவத்தில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒரு விண்ணப்ப அனுப்ப வேண்டிய முகவரி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு முகவரிக்கு நீங்கள் போய் விண்ணப்பத்தை அனுப்பிச்சிடலாம். சரிங்களா? ஸோ வேறு என்னப்பா வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இன்னொரு வேலையும் கொடுத்துருக்காங்க ஸ்பெசிஃபிக்காக. ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டிஸ்பென்சர்ஸ் மல்டிபர்பஸ் ஒர்க்கர் தெரப்பட்டிக் அசிஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? அது என்ன எவ்வளோ சேலரி அப்படின்னு சொல்லி இங்கே கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, டிஸ்பென்சர் அப்படின்ற மருத்துவ வழங்குனர் அப்படின்றதுக்கு கான்ட்ராக்ட் பேசிஸில் தாங்க வேலை. இதுவுமே 10 பேர் வேலைக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் டிஃபார்ம் படிச்சிருந்தாலுமே போதும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு கணக்குங்க, ஒரு நாளைக்கு 750 ரூபா கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்த இன்னொரு ரோல் என்னென்னா மல்டிபர்பஸ் ஒர்க்கர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது பல்நோக்கு பணியாளர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 9 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. இதுவுமே கான்ட்ராக்ட் தாங்க. நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை ஃபெயில் ஆகியிருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தமிழ் மட்டும் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. மாதம் 300 ரூபா கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அடுத்தது மஸ்குலோஸ்கெலிட்டல் டிஸார்டர் ஸ்கீம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதில் தெரப்பட்டிக் அசிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு ரோலுமே இருக்குங்க. அதுலுமே ஆண்களை ஒன்று ஃபீமேலை தான்
அதாவது பெண்களில் 3 பேரை எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 4 பேர் டோட்டல் வேக்கன்சிங்க. அப்பாயின்மெண்ட்டுமே கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் இருக்குது. மாத ஊதியம் 15,000 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதுக்கு என்ன நீங்கள் படித்திருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா டிப்ளமோ இன் நர்சிங் தெரபிஸ்ட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்றது தான் எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா, ஸோ இங்கேயுமே வேக்கன்ட் பிளேசஸ் இங்கே அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா அவங்க டிஸ்ட்ரிக்ட் வைஸாகவுமே கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி ஹெல்த் சென்டரு, சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, இந்த மாதிரி எங்கே அப்படின்றது ஃபுல் டீட்டெயில்டாக அவங்க கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஒரு தடவை கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அனுப்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். இங்கேயுமே அவங்க கொடுத்துருக்காங்க, விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க. இதை ஃபில் பண்ணிவிட்டு இங்கே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதே அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து லெட்டர் அனுப்பிச்சு போஸ்ட் பண்ணிவிட்டால் போதும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிப்பா, இதோட முடிஞ்சு போச்சா அப்படின்னா இல்லைங்க, இன்னும் இருக்குங்க. ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் த போஸ்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர் அண்ட் டேட்டா அசிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே எடுத்துகிட்டு இருக்காங்க. இதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, மாதம் உங்களுக்கு சம்பளம் மட்டும் பாருங்கள் 30,000 இதுவுமே ஒரே ஒரு ஆளை தான் எடுக்கிறாங்க கான்ட்ராக்ட் பேசிஸில். மினிமமாக உங்களுக்கு வந்து பிஹெச்எம்எஸ் படிச்சிருக்கணும், ஹோமியோபதி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா, அது போக வந்து உதவியாளர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது டேட்டா அசிஸ்டன்ட் இருக்கு இல்லையா, அந்த ஒரு ரோலுக்கு மாத ஊதியம் 15,000 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவுமே கான்ட்ராக்ட் பேசிஸ் ஒரு ஜாப் தாங்க. ஒருத்தவங்கள வேலைக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. இதுக்கு நீங்கள் படிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஐடி, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பிடெக்கு, பிசிஏ, பிபிஏ, பிஎஸ்சி, கிராஜுவேஷன் எது நீங்கள் படிச்சிருந்தாலும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் உங்களுக்கு வந்து டைப்பிங் நல்லாவா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சரிங்களா, இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக டீட்டெயில்ஸ் இருக்குது. இதுலேயுமே விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதையுமே ஃபில் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பிச்சிக்கோங்க. சரிங்களா, அடுத்த வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் சோஷியல் ஒர்க்கர் மெம்பர் ஆஃப் ஜுவிலைன் ஜஸ்டிஸ் போர்டு அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா சோஷியல் ஒர்க்கர் செய்கிறதுக்காக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது கம்ப்ளீட்டாக பெருசாக ஒன்று கொடுத்துருக்காங்கங்க. இதை நீங்கள் வாசிச்சுட்டு இதுக்கு நம்ம ஓகேயா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இங்கேயுமே ஒரு படிவம் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு படிவத்தில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்களுக்கு அனுப்பிச்சிருங்க. ஓகேங்களா, அது போக வந்து இன்னொரு வேலையுமே இருக்குங்க. டிஸ்ட்ரிக்ட் எய்ட்ஸ் ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் யூனிட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் மொபைல் வேன் டிரைவர் அண்ட் மொபைல் வேன் அட்டெண்டர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு, அதாவது வேன் ஓட்டுநராகவும் வேன் அட்டெண்டர் ரோலுக்குமே வேலைக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. இதுக்குமே வந்து ஓட்டுநர் வேலைக்கு ஒருத்தவங்களையும் கிளீனர் வேலைக்கு ஒருத்தவங்களையும் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்கள் வந்து 12வது படிச்சிருந்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நிபந்தனைகளுமே நிறைய இருக்குது. ஹெவி லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஓட்டுநருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இதுக்குமே வந்து விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக வாசிச்சுக்கோங்க. வாசிக்காமல் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க. ஃபுல் வந்து வாசிச்சுட்டு இதுக்கு நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லைக் இந்த விண்ணப்ப படிவத்தில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு இங்கேயே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. மாவட்ட எய்ட்ஸ் கட்பாடு அலுவலர் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் வந்து அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக எஃபெக்டிவாக இருக்கும். சரிங்களா, ஸோ இது தாங்க அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொன்று அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, தகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தா நீங்கள் 12வது படிச்சிருந்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதிகமாக நீங்கள் படிச்சிருக்கணும் இல்லை, நீ 12வது படிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேங்க. உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஒவ்வொன்றா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய போஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ சம்பளம் அப்படின்றதுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி போய் பார்த்துட்டு அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா மக்களே, இதைத்தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயம். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.